எவிடன்ஸ் லா படித்த லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்ஸும் சரி, ஃபேக்ஸுங்கிற டேர்மை கடந்து போகாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. இதுக்கு தமிழில் பொருண்மை, நிகழ்மை, சங்கதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபேக்ட்ஸ்னால் என்ன மீனிங்? இந்த வீடியோவில் அதை ஃபுல்லாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபேக்ஸுங்கிற டேர்ம் பாரதிய சாக்ஷிய அதிநியம் செக்ஷன் 2Fல டிஃபைன் ஆயிருக்கு. டெஃபினிஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் ஃபேக்ட்ஸை 2 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று ஃபிசிக்கல் ஃபேக்ட்ஸ், இன்னொன்று சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ். இப்போ ஃபிசிக்கல் ஃபேக்ட்ஸ்னா என்ன, சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்னா என்னன்னு செக்ஷன் 2Fல போய் பார்க்கலாம் வாங்க. செக்ஷன் 2Fல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிசிக்கல் ஃபேக்ட்ஸ் பற்றி சொல்லுது. அதில் facts means and includes anything, state of things or relation of things capable of being perceived by the sensesன்னு சிம்பிளா சொல்லியிருக்கோம். அதாவது பார்க்குற, கேட்குற, தொடுற, மனம், டேஸ்ட்னு நம்ம சென்சஸ் மூலமா உணர முடிகிற எல்லா ஃபேக்ட்ஸும் ஃபிசிக்கல் ஃபேக்ட்ஸ் தான்னு இந்த கிளாஸ் சொல்லுது. அடுத்து செகண்ட் சப் கிளாஸ்ல எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எனி பர்சன் இஸ் கான்ஷியஸ்னு இருக்கும். அதாவது ஒரு பர்சன் மட்டும் உணர முடிகிற அவரோட மென்டல் கண்டிஷன் தான் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்னு இந்த கிளாஸ் சொல்லுது. இந்த ஃபிசிக்கல் ஃபேக்ட்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி செக்ஷன் 2Fல 4 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Illustration 1 and 3 physical factsக்கான examples. Illustration 2 and 4 psychological factsக்கான examples. இப்போ அதை ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. Illustration 1ல that there are certain objects arranged in a certain order in a certain place is a fact அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் அரேஞ்ச் ஆகியிருக்கிறத ஒரு நபரால் பார்த்து கண்டிப்பாக உணர முடியும். ஸோ இது ஒரு ஃபேக்ட். மோரோவர் இது ஃபிசிக்கல் ஃபேக்ட்டுங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 3ல தட் அ பர்சன் செட் சர்டைன் வேர்ட்ஸ் இஸ் அ ஃபேக்ட்னு இருக்கும். அதாவது ஒரு பர்சன் குறிப்பிட்ட வேர்ட்ஸை பேசியிருக்காருங்கிறது ஒருவரால் காதால் கேட்க முடியும். ஸோ இதுவும் ஒரு ஃபிசிக்கல் ஃபேக்டுக்குள்ளே தான் வரும். இப்போ சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 2ல தட் அ பர்சன் ஹியர்ட் ஆர் சா சம்திங் இஸ் அ ஃபேக்ட்னு இருக்கும். அதாவது ஒரு பர்சன் ஏதாவது பார்த்தாரா கேட்டாராங்கிறது அது அந்த பர்சனுக்கு மட்டும்தான் டைரக்டாக தெரியும். ஸோ இது சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் கேட்டகரிக்குள்ளே வரும். அடுத்து illustration 4ல that a person holds a certain opinion, has a certain intention, acts in a good faith or fraudulently, or uses a particular word in a particular sense, or is or was at a specified time conscious of a particular sensation is a factன்னு இருக்கும். அதாவது ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட ஒப்பீனியன் தான் வச்சிருக்காரு, அல்லது ஒரு குறிப்பிட்ட இன்டென்ஷன் அவருக்கு இருக்கு, அல்லது குட் ஃபெய்த் ஆர் ஃப்ராட்லண்ட்டாக நடந்துக்கிட்டாரு, அல்லது ஒரு குறிப்பிட்ட மீனிங்கில் தான் ஒரு குறிப்பிட்ட வேர்டை யூஸ் பண்ணாருங்கிறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட சென்சேஷனை ஃபீல் பண்ணாருங்கிறதுன்னு இந்த எல்லாமே அந்த பர்சனால் மட்டும்தான் உணர முடிகிற மென்டல் கண்டிஷன்ஸ். ஸோ இது எல்லாமே சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸை தான் பாரதிய சாக்ஷிய அதிநியம் ஃபேக்ட்ஸ்னு ரெகக்னைஸ் பண்ணுது. ஃபிசிக்கல் ஃபேக்ட்ஸ் டைரக்டாக பர்சீவ் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ஸாக இருக்கிறதுனால யூஸ்வலி டைரக்ட் எவிடன்ஸ் மூலியமாகவே ப்ரூவ் பண்ண முடியும். பட் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை டைரக்டாக பார்க்க முடியாத மென்டல் கண்டிஷன்ஸாக இருக்கிறதுனால அதை சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மூலியமாக தான் ப்ரூவ் பண்ணப்படும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூனா என்னன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். Until then, bye.